திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. வசந்த மாளிகை படத்தில் அடியம்மா ராசாத்தி சங்கதி என்ன என்ற பாடல் செம்ம ஹிட். ஆனால் படத்தில் அந்த பாடல் இடம்பெறவில்லை. ஏனென்று பார்க்கலாம். 2019 47 ஆண்டுகள் கழித்து சிவாஜி நடித்த வசந்த மாளிகை படம் வெற்றிகரமாக ஓடியது. காதல் கதைகளில் இப்படி ஒரு கதை வந்ததில்லை, இனி வரப்போவதும் இல்லை. அழகாபுரி ஜமீனாக பல ஆண்களும் இல்லாவிட்டாலும் வாணிஸ்ரீ போன்ற தேவதை வந்து தன் வாழ்க்கையை மாற்ற மாட்டாளா என்றுதான் பலரும் ஏங்குகின்றனர். அந்த அளவில் ஆண்களுக்கு பிடித்த படமாகிவிட்டது. அதேபோல வறுமையில் இருந்தாலும் வைராகியத்தோடு வாழ வேண்டும் என்ற பெண்களின் மனதை கொள்ளை கொண்டவர் வாணிஸ்ரீ. அதனால் பெண்களும் படத்தை கொண்டாடுகிறார்கள். 1972 இந்த படம் வெளியானது. இந்த படத்திற்கு பிறகு ஜவுளி கடைகளில் பெயர் மாறியது. வாணிஸ்ரீதான் அங்கு விளம்பர படமாக அலங்கரித்தார். KV மகாதேவன் இசையில் TMS, சுசீலா, LR ஈஸ்வரி பல காவிய பாடல்களை பாடி அலங்கரித்தனர். அடியம்மா ராசாத்தி என்ற பாடல் ஏன் இடம்பெறவில்லை தெரியுமா? படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருந்தால் படத்தின் நோக்கமே சிதைந்திருக்கும். தன் உள்ளம் அந்த அறையில்தான் இருக்கிறது, என் காதலியும் அந்த அறையில்தான் இருக்கிறாள் என்று நாயகன் கட்டும் வசந்த மாளிகைதான் படத்தின் ஹைலைட். அப்படி இருக்க அதற்கு முன்னதாக ஒரு எஸ்டேட்டுக்கு இவர்கள் செல்வதும் அங்குள்ள மக்களின் வேண்டுகோளை ஏற்று ஆடும் நிகழ்ச்சியும் நடக்கிறது. அந்த பாடலை பாடலாசிரியர் ஒரு டூயட் பாடலாக அமைத்துவிட்டார். காதலனும் காதலியும் கண்ணாடி மாளிகையில்தான் தன் காதலை வெளிப்படுத்துகிறார்கள். அப்படி இருக்க முன்னோடியே ஒரு டூயட் பாடல் என்றால் கண்ணாடி அறை காட்சியில் எந்த எஃபெக்டும் இல்லாமல் போய்விடும். அதனால் தான் அந்த பாடலை நீக்க வேண்டியதாயிற்று. இவ்வளவு அழகான பாடலை வேறு படத்திலாவது பயன்படுத்தி இருக்கலாமே என்பதுதான் ரசிகர்களின் கருத்தாக உள்ளது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.